ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா, ருசியான ரொம்ப சிம்பிளான தக்காளி முட்டை கொச்சும் சப்பாத்தியும் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல எண்ணெய் ஊற்றிப்போம். இவ்வளோ போதுங்க ஊற்றினா. முதல்ல கொஞ்சம் உளுந்து போட்டுப்போம். அப்புறம் சீரகம் போடுங்க. சீரகம் நல்ல ஜீரண சக்தி, எல்லாத்துக்குமே சீரகம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோங்க. சோம்பு, கடுகு போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை எப்பவுமே கழுவிட்டு போடுங்க. கருவேப்பிலையில் பூச்சி மண்ணுங்கள்லாம் இருக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்போதான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கும் போதே கொத்தமல்லியும் போட்டுக்கிறதுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, கொத்தமல்லி போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். வதங்கும் போதே போடுங்க. பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி போடுவோம். இப்போ மஞ்சள் போடுங்க. பாருங்க, மஞ்சள் இவ்வளோ மஞ்சள் போடுங்க. கொஞ்சம் வேணா போட்டுக்கலாம் மஞ்சள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா வேகணுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. பாருங்க, கொஞ்சம் வேகுது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க தக்காளி. அப்போ தான் அந்த தக்காளி வச்சு நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, மல்லித்தூள் வந்து சும்மா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா பாருங்க, கரண்டியில் இப்படி பண்ணிக்கிறோங்க. நல்லா சுற்றி பண்ணிட்டா அது நல்லா மெத்துட்டு வந்துடும், மெதுவாக. இப்போ நல்லா கலந்துருங்க. இந்த தக்காளி குச்சியில் வந்து நல்லா கலந்துடணும் முட்டையை. நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். பாருங்க, கடைசியா மிளகுத்தூள் போடணும். பாருங்க, கொஞ்சமா மிளகுத்தூள் போடுங்க. நல்லாவே போடலாம், மிளகுத்தூள் போட்டால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கலந்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது காலையில் டிஃபனுக்கு செஞ்சு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரெட்டோட கூட போட்டு சாப்பிட்லாம். பிரெட்டில் சாண்ட்விச் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான டிஷ் இது. குழந்தைங்களுக்கு காலையிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள்.
இப்படி வந்து மாவு வந்து மெதுவாக பிசைஞ்சு தண்ணி வெறும் தண்ணி உப்பு போட்டு தான் நான் பிசைஞ்சிருக்கேன். மாவு மெதுவாக பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப அழுத்தி தேய்க்கவே வேண்டாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. நெய் போடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். நெய் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், தக்காளி போட்டால் முட்டை கொச்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில் ப்ரெட்டுக்கு கூட இது சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெட்டுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.